ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் கிளிப்போட்ட சாம்பார் வந்து செய்ய போகிறோம். அதை செய்யணுன்னா ஃபஸ்ட்டு துவரம் பருப்பை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை வேக போட போகிறோம். அந்த பருப்பெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோமா. இப்போ ஸ்டவ் பண்ணி இந்த பருப்பை வேக வச்சிடலாம். இப்போ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து போட்டுட்டோம். பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அதுலேயே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தா சாம்பார் வெங்காயம் அதையும் போட்டாச்சு. ஒரு முழு தக்காளியும் போட்டாச்சு. குண்டு பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாவும் போட்டோம். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க, வேகும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சூடான சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் சாப்பாடு ரெடி ஆகிடும். ஸோ நம்ம குயிக்காக கிள்ளி போட்ட சாம்பாரும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது இப்போ வேகத்துக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சுட சுட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு மேலே விட்டால் ரொம்ப குழஞ்சிடும். அதனால் நம்ம இப்போ வடிச்சிடலாம். சரிங்களா? இன்னும் இந்த பருப்பு வெந்துட்டு தான் இருக்குது. சரி, வேகட்டும். நம்ம இப்போது சாப்பாடை வடிச்சிட்டுலாம். கிளி போட்ட சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி சூடான சாப்பாடு, கிளி போட்ட சாம்பார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேப்பக்கிழங்கு வறுவல். இன்றைக்கி அதுதான் செஞ்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு செய்யறதுக்கெல்லாம் ஈஸி தான், வடிகட்டுறது தான் சேலஞ்சிங்கான வேலை. கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது மாதிரி தான் நாங்கள் எப்போவுமே கிளாஸ் டம்ளர் வச்சு வடிகட்டுவோம். அப்போ தான் அது நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். அந்த சாப்பாட்டில் இருக்க எல்லா தண்ணியும் நல்லா இழுத்துடும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து சாம்பார் செய்கிறதுக்காக, கிளி போட்ட சாம்பார் செய்கிறதுக்காக வேக வச்சோமே, அது எந்த அளவுக்கு வெந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ பருப்பு வெந்தால் தான் நல்லாயிருக்கும். நிறைய பேர் சாம்பார் ரெசிபி செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க சவுத் இந்தியாவில். பட் கிள்ளி போட்ட சாம்பார் இன்னும் கூட தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க ரொம்ப நல்லாவே சாப்பிடுவாங்க. சாப்பிடாத சின்ன சின்ன பாப்பாங்களுக்கு கூட இது மாதிரி கிள்ளி போட்ட சாம்பார்லாம் செஞ்சு ஊட்டி விட்டோன்னா சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், துவரம் பருப்பு அதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சோம்ல, அது இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அந்த பருப்பில் இருக்க தண்ணியெல்லாம் அதே குண்டால் இருத்துட்டு நம்ம மசிச்சிடலாம். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுவோன்னா, லைட்டாக கொஞ்சம் அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஸ்டவ்வில் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த தண்ணி லைட்டாக ஹீட் ஆகட்டும்.
இதில் இப்போ நம்ம கல்லுப்பு கொஞ்சம் சேர்க்க போகிறோம். கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம மசிச்சுக்கலாம். நீங்கள் கீழே உட்காந்துட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக நீங்கள் இந்த மத்தை வச்சு கடைஞ்சாலும் ஓகே தான். ஸோ மொத்தத்தில் அதை நல்லா மசிச்சுக்கோங்க. இது மாதிரி தான் ஆக்சுவலாக 2 காலை வச்சு அந்த மசிச்சுப்பாங்க அந்த சட்டியில் மத்து வச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இதை மொத்தமாக நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள். இது ரொம்ப திக் பேஸ்ட் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், அதில் தண்ணி ஊற்றி சூடாக பண்ணி வச்சுருந்தாலும் அது இதில் ஊற்றிடலாம். ஸோ நமக்கு கிளி போட்ட சாம்பார் நல்லா தண்ணியாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ அதே குண்டால மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சுட்டோம். அதில் ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ நாம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெயை ஊற்றியாச்சு, சன்ஃப்ளவர் ஆயில். ஸோ இது நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். இப்போ வந்து பூண்டு வந்து பூண்டு பல் இருக்குல்ல, அது வந்து நம்ம ஒரு 4 போட்டாச்சு. இப்போ காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுட்டோம். இப்படி தான் தாளிக்கணும், சரிங்களா? பார்த்துக்கோங்க. நாங்கள் மசிச்சு வச்ச அந்த பருப்பெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே இதில் ஊற்றிக்கலாம். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கிள்ளி போட்ட சாம்பார் ரெசிபி? சூப்பராக இருக்குல்ல? உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது செய்யவும் ஈஸி, சாப்பிட்டாலும் ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த கிள்ளி போட்ட சாம்பார் ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதே மாதிரி சாம்பார் ரெசிபியும் செஞ்சு சாப்பிட்டோம். சரி, இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. இந்த சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிள்ளி போட்ட சாம்பார் ரெசிபி ரெடி.